அன்புறவுகளே, பாசங்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போதான் வியட்நாம் போயிட்டு எனக்கு 8 நாட்கள் அங்கே இருந்துட்டு வந்தேன். நடுவில் பெரிய கேப் உங்களை சந்திக்கிறதுல. ஆனாலும் வியட்நாமுடைய அத்தனை விஷயங்களையும் ஓமை கதைகளில் நான் குறிப்பிட்டிருக்கேன். தவறாமல் படியுங்கள். நீங்களே நேராக வியட்நாமுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். நிச்சயமா நான் நம்புறேன். ராமசாமி கனகம்மான்னு ஒரு அருமையான தம்பதிகள் அந்த ஊர்ல இருக்காங்க. அந்த ஊர்ல நல்ல செல்வந்தரா இருக்காங்க, வசதியா. அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போன, கனகம்மாளுக்கு அப்பா அம்மாவும் விட்டுட்டு போன சொத்துக்களும், ராமசாமி ஐயாவோட அப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்துக்களும் அவங்களுக்கு இருக்கு. நிலப்புலங்கள் இருக்கு. ஒன்றும் குறைவு இல்லை. என்ன ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லைன்னு ஒரு குறை. அவங்களும் ஏறாத கோயில் கிடையாது. ஜாதகம் அது இதுன்னு பார்க்குறாங்க, என்னமோ தெரியல, தள்ளிட்டே போகுது. ஆனால் கடவுள் கண் திறந்து விட்டார். இரட்டை குழந்தைகள். அதுக்கு லவ குசா என்று பெயரிட்டார். லவன் குசன் 2 பேருமே அண்ணன் தம்பிகள். ரொம்ப அழகா அற்புதமா அம்மாவுக்கு இந்த குசன் பேர்ல ஒரு பெரிய ஆசை, கொஞ்சம் செல்லம் அதிகம். இந்த லவன் அப்படி இல்லை. அவன் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு கண்ணும் கருத்துமா இருக்கிறவன். அவங்க அப்பா மாதிரி 4 பேருக்கு உதவணும், 4 பேர் சாப்பிட்டு வயிறு நிறையணும், அவங்க வாழ்த்தணும்னு நினைக்க முடியாது. இந்த கோயில், கும்பாபிஷேகம், மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அதுக்கு அப்புறம்தான். பசியால யார் இருக்காங்களோ அவங்கள உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறது இந்த தம்பதிகளுக்கு முக்கியமான ஒரு வேலை. அதுவும் கனகாம்பாளுக்கு யாராவது பசியா வந்துட்டா உட்காரு, முதல்ல சாப்பிட்டு போடணும்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள். லவன் நல்லா படிப்பான், படிக்கிறதுல சூப்பரா படிப்பான். அந்த 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 நகரத்து பள்ளியிலேயே அவன் தான் முதல் மாணவன் பார்த்தேன். குசன் அப்படி இல்லை, சுமாரா படிப்பான். ஆனாலும் செல்லம் அதிகம். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அவனுக்கு. லவன் கேட்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். அவன் கவனம் முழுக்க என்னன்னா, நான் பெரிய மருத்துவராக மாறணும், இந்த ஊருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு. செல்வத்து மேல ஒரு பெரிய பற்றுதல் கிடையாது. அப்படி ஆச்சரியம் தானே. அவனுடைய எண்ணங்கள் முழுக்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது சேவை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். லவனும் வளர்றான், குசனும் வளர்றான். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, லவன் படிக்கிறதுக்காக போறான், மேல் படிப்புக்காக. மருத்துவத்திலேயே மேல் படிப்புக்கு படிக்க போறான். குசன் அந்த ஊர்லயே இருந்து பார்த்துக்கிறான். ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த ஊர்ல ஏற்பட்ட விஷ ஜுரம் இந்த ராமசாமி கனகாம்பாள் 2 பேரையும் தாக்கிடுச்சு. தாக்கி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன செய்தி கேள்விப்பட்டு லவன் வந்துட்டா. குசனும் கூட இருந்து அவங்களோட இறுதிச் சடங்கை எல்லாம் முடிக்கிறாங்க. அப்பவே குசனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லைங்கிறது லவனுக்கு புரியுது. உன்னுடைய நண்பர்கள் சரியில்லை, பள்ளி படிப்போடு விட்டுட்டான், மேல படிக்கல, விவசாயம் பண்றேங்கிறான், அதையாவது பண்றானா அதுவும் பண்றதில்ல, குடிக்கிறான், நண்பர்கள் வட்டம் சரியில்லை, என்ன பண்றதுன்னு இவனுக்கு புரியல. என்ன பண்றது, ஒரு தம்பி ஆயிட்டான், ஒன்றும் புரியல. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இப்படியே இருக்கு. இப்படியே காலம் போயிடுமான்னா போகாதே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் குசனை கூப்பிட்டு வச்சு பேசுறான். கண்ணா, இந்த மாதிரி ரச்செல்லாம் அப்பா அம்மா இல்லை, அந்த அப்பா அம்மா இல்லாத அந்த குறை நாம தான் தீர்த்து வைக்கணும். போனதெல்லாம் போட்டோம். இனிமேல் நீ என்னோட மருத்துவத்துல இணைஞ்சிரு.
நான் மருத்துவம் படிச்சு கொடுத்ததெல்லாம் உனக்கு நான் சொல்லித்தரேன், நீ என் கூடயே இரு, உதவியால் நான் இரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சமுதாயத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். அவன் சொல்றான், அண்ணா அதெல்லாம் எனக்கு சரியா வராது, அது என் கேரக்டருக்கு சரியா வராது, நீங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. இல்லடா அப்படி இல்லை, வேணாண்டா, எதுக்கு பிரச்சனை, நீங்க நல்லா சந்தோஷமா இருக்க, நீங்க 4 பேருக்கு வைத்தியம் பார்க்கறாரு பாருங்க, உங்களை வேண்டாங்கல, எனக்கு என்னவோ கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை பார்த்து பொழைச்சிட்டு போவேன் அப்படிங்கிறான். ஒரே பொடியா நிற்கிறான். அப்புறம் ஊர் பெரியவங்கலாம் உட்கார வச்சு பேசி அவனுக்கு உண்டானது அவனுக்கும் இவனுக்கு உண்டானது இவனுக்கும் பிரிச்சு கொடுத்துறான். மனசு கஷ்டம்தான் அவனுக்கு, லவனுக்கு மனசு கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன பண்ணுவான், செஞ்சுதானே ஆகணும். அவங்களுக்கு தேவையானதை பிரிச்சு கொடுத்துட்றான். லவன் தனியா அந்த வீட்லயே அந்த பக்கத்துல அவன் எடுத்துக்கிறான். குசன் முன்னாடி பக்கம் எடுத்துக்கிட்டு அதை மருத்துவ சாலையா மாத்திடுறான். அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் விஷஜோரம் கண்டிருக்கோ, விஷஜோரம் காண்ற மாதிரி இருக்கோ, அவங்க இலவச வைத்தியம். இலவச வைத்தியம் மட்டுமல்ல, வைத்தியம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள், அவங்களுக்கான சிகிச்சைக்கான செலவுகள் உட்பட ஏழையா இருந்தா அவங்க எல்லாம் செய்யறான். இந்த குசன் நண்பர்களும் சரி, இல்லை வந்த காசெல்லாம் விரயம் பண்றான், கண்ணுக்கு தெரியுது, ஊர் பெரியவங்க சொல்றாங்க, அவங்கிட்டையும் கூப்பிட்டு பேசி பார்த்துட்டான். அவன் அதை கேட்குற மாதிரி இல்லைண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அண்ணா அவங்கள போய் சொல்றாங்கண்ணா, நான் சரியா தான் இருக்கேன், நீங்க கொடுத்த காசு ஒன்னா நீங்க பங்கு பிரிச்சு கொடுத்தீங்கல்ல, அதை செக் பண்ணி பாருங்க, நான் சரியா வச்சிருக்கேன் அப்படின்னு ஆர்கியூ பண்றான். அண்ணங்கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஆனா திரும்ப திரும்ப அண்ணன் ஏதாவது கேள்வி கேட்டுவாரோன்னு அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கு. இப்படியே காலம் போகுது, நேரம் போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க. இந்த விஷஜுரம் ஊர்ல அதிகமாகி எப்படி ராமசாமி கனகாம்பாள் இருந்தாங்களோ அதே மாதிரி நிறைய இறப்புகளும் நடக்குது. அந்த ஊர்ல நடக்க 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 அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். இவன் ஃபுல்லா இறங்கிட்டான். கூட ஒரு பிரியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வரையும் +2 மட்டும்தான் படிச்சிருக்கா. ஆனா சமூக சேவை பண்றணும்ன்றது அக்கறையும் ஆர்வமும் அதிகம். பிரியாவுக்கு நம்மளோட லவன் மேல ஒரு பிரியம் உண்டு. அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய தன்னலமற்ற தன்மை, அவன் போய் நோயாளிகளை பார்க்குற தன்மை, அந்த வேகம், அது பாதுகாப்பான முறையில போனா கூட அவங்கள பரிவா பார்த்து அன்பா கவனிச்சு 4 வார்த்தை நல்ல தைரியமா சொல்லி அவங்களுக்கு சிகிச்சையும் கொடுத்து கையில பணத்தையும் கொடுத்து பண்றதை பார்த்த உடனே பிரியா பொண்ணுக்கு அவன் மேல ஒரு பிரியம் வந்துடுச்சு. அப்புறம் மொல்லமா லவன் கிட்ட விஷயத்த சொல்லி லவன் மூலமா அந்த செய்தி பரவலாக்கப்படுது. அது அவங்க அப்பா அம்மாவும் ஒத்துக்கிறாங்க, பிரியாவோட அப்பா அம்மாவும். லவன்னா ஒரு அவ்வளவு மரியாதை, அந்த ஊர்ல அவ்வளவு மரியாதை. குசன் மேல அவ்வளவு மரியாதை இல்லாம இல்ல, என்ன அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டுத்தனமா இருக்கான், அவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்கு சங்கடமா இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படியே காலம் உருண்டு ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லவனோட வாழ்க்கையில பிரியா இணைஞ்சிடுறான். இறங்கி 2 பேரும் இறங்கி அந்த விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு மக்களையும் பார்த்துக்கிட்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இறங்கி செய்யறாங்க. இந்த அப்படியே போச்சு. குசனுடைய படமெல்லாம் கரைஞ்சு போச்சு. அவன் சாதாரண நிலைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் லவனை பார்த்து, அண்ணா கோச்சிக்காதீங்க, நீங்க சொல்ற பேச்சை நான் கேட்கல, அது என்னுடைய தவறு,
நான் ஒத்துக்கிறேன், நான் திருந்திட்டேன்னா நீங்க என்னை தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. என்னோட தவறுகளை நீங்க தயவு செஞ்சு ஏத்துக்கிட்டு ஆகணும். அண்ணி, பெரிய அண்ணி, எனக்கு நல்ல பொண்ணா நீங்க பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. நான் இனிமேல் எந்த விதமான தவறுக்கும் போக மாட்டேன். எந்த அண்ணனுக்கு கூடவே இருக்கேன், நான் உதவியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்க கூட நான் ஒரு உதவியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா பிரியாவோட தங்கச்சியே அவனுக்கு மடம் முடித்து அந்த குடும்பம் தழைத்து 4 குழந்தைகள், 2 லவனுக்கும் குசனுக்கும் சேர்ந்து 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த குடும்பம் செழித்தோங்கி வளர்கிறது. வாழ்க்கையில மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு, மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பரிவு, அந்த அன்பு, மகேசனுக்கு செய்யக்கூடிய அந்த அன்பாகும். கடவுளுக்குன்னு எதுவும் நீங்க போய் பெருசா பண்ணணுன்றது இல்லைங்க. மக்களையும் உங்களையும் நீங்கள் சரிபடுத்தி கொண்டால் அது அது பெரிய பெரிய உதவி இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 2 குடும்பமும், லவனுடைய குடும்பமும் குசனுடைய குடும்பமும் இணைந்து அழகாக அந்த அந்த ஊர்ல நல்ல பேர் எடுத்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சந்தோஷமும் ஆழட்டும். நம்முடைய வாழ்த்துக்கள்.